இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். தமிழில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாகவே. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது, கிராஸ் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். அதாவது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க தலைப்பு ரொம்ப சர்ச்சைக்குரிய தலைப்புன்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் இதை குறித்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருக்கிறதுனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவருக்கு பேய் பிடித்திருக்க முடியுமா? கேன் அ கிறிஸ்டியன் பி பொசஸ்ட் பை த டீமன் அப்படின்ற தலைப்பின்கீழாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேய் பிசாசு பற்றியும் ஒரு கிறிஸ்துவரை பேய் பிசாசு ஆட்கொள்ள முடியுமா என்பது போன்ற சில முக்கிய கேள்விகளுக்கும் இந்த சிறிய காணொளியில் நான் பதிலளிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பேய் பிசாசு என்றால் என்ன? பேய் பிசாசு என்பவைகள் அசுத்த ஆவிகள். தேவனுக்கு எதிரான கலகத்தில் சாத்தானுடன் விழுந்து போன எண்ணற்ற தேவ தூதர்கள். எசேக்கியேல் 28வது அதிகாரம், ஏசியா 14வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவைகள் தேவ திட்டங்களை எதிர்ப்பதற்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்கு, தேவ பிள்ளைகளை ஏமாற்றுதல், அவர்களை ஒடுக்குதல், வேதனைப்படுத்துதல், அவர்களை வசப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் சிறைப்படுத்துதல் என இவைகள் தீவிரமாக முயன்று கொண்டே இருக்கும். இதுதான் இதுங்களுடைய வேலைகள். இரண்டாவதாக, இந்த பேய் பிசாசு மனிதர்களை ஆட்கொள்ளுமா என்ற கேள்விக்கு விடையை பார்ப்போம். மனிதர்களை மாத்திரமல்ல, மிருகங்களையும் இவைகள் ஆட்கொள்ளும். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் கூட இருக்குது. அந்த பன்றிகள் இடத்துல போய் நாங்கள் ஆட்கொள்ளட்டுமான்னு கேட்கும் போது சரின்னு இயேசு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஆயிரக்கணக்கான அந்த பன்றிகளுக்குள்ள அசுத்தாவிகள் போகிறத கூட நீங்கள் வாசி பார்த்துருக்கலாம். ஸோ மனிதர்களை ஆட்கொள்ளுமா என்றால் நிச்சயமாக எஸ், ஆட்கொள்ளும். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் மக்களிடமிருந்து பிசாசுகளை விரட்டிய நிறைய சம்பவங்கள், நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பல 100 பிசாசுகள் கூட ஒருவரிடத்திலிருந்து விரட்டப்பட்டதையெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். இந்த சாட்சிகள் எல்லாம் கூட நிறைய இருக்கிறது, இன்றும் கூட நடைபெறுகிறது. ஸோ இதை வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த கிறிஸ்துவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். அதாவது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற எந்த டினாமினேஷனும் இதை ஒத்துக்குவாங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, ஒரு கிறிஸ்துவரை பேய் பிசாசு ஆட்கொள்ள முடியுமா? இங்கே தான் கொஞ்சம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க கிறிஸ்தவர்களிடையே. ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்கொள்ள முடியும் என்பார்கள். ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்துவரை பேய் பிசாசுகள் எல்லாம் ஆட்கொள்ள முடியாது என்பார்கள். ஆட்கொள்ள முடியாது என்றால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல. அப்படி ஆட்கொள்ள முடியாது என்பவர்கள் சொல்கிற ஒரு 2 காரணங்கள், 2 ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒருவருக்கு, அதாவது மனம் மாறி கிறிஸ்துவரான பிறகு பேய் பிசாசு பிடித்ததற்கான எந்த ஆதாரமும் வேதாகமத்தில் இல்லை என்கிறார்கள். ஓகே. ரெண்டாவதாக, வேதாகமத்தில் எல்லா வகையான எச்சரிக்கைகளும் உள்ளன, ஆனால் கிறிஸ்துவர்களையும் பிசாசு ஆட்கொள்ளும் என்கிற எச்சரிக்கை இல்லவே இல்லை என்கிறார்கள். ஏன்னா அப்படி விசுவாசிகளை பேய் பிசாசு ஆட்கொள்ளும் என்றால் இயேசு இதை குறித்து நம்மை வசனத்தின் மூலமாக எச்சரித்திருப்பார். அப்படி அவர் எங்கேயுமே செய்யவில்லையே. இது 2வது ஆதாரமாக சொல்கிறாங்க. ஓகே. மேலும் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14லிருந்து 16 வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை சொல்லி மேலும் ஆட்கொள்ளவே முடியாது என்பதற்கான வலு சேர்க்கும் விதமாக இதை சொல்லுவாங்க. அதாவது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், பரிசுத்த ஆவியானவர்
இந்த ஆலயத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வேறு எந்த ரூம்மேட்ஸையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தின் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்றும் வாசிக்கிறோம். அதாவது இருளின் எல்லையிலிருந்து மீட்கப்பட்டு தீயவனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு இன்று தேவ ஆவியின் ஆலயமாக இருக்கும் உங்களை மீண்டும் எப்படி பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள். நிச்சயமாகவே முடியாது என்றும், பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இல்லாமல் இருப்பதால், அதாவது புறஜாதி மக்களை சொல்கிறாங்க, பிசாசின் கட்டுப்பாட்டில் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவனுடையவர்கள் நிச்சயமாக இருக்கவே முடியாது. நான் இப்போ அதை இப்போ இது வரைக்கும் இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நானும் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்வேன், ஒப்புக்கொள்வேன். இதுதான் என்னுடைய பதிலும் கூட, நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இதெல்லாம் உண்மையான கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஒருவர் தான் கிறிஸ்துவர் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழவில்லை என்றால் பிசாசுகள் எப்படியாவது ஆட்கொள்ள வகை தேடிக்கொண்டே தான் இருக்கும். இறுதியில் அவர் நிச்சயமாக தீய ஆவிகளால் ஆட்கொள்ளப்படுவார், அதில் சந்தேகமே இல்லை. மாறாக நம்மை நாமே கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய சரீரம் எப்படியா இருக்கிறது? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆலயமாக இருப்பதால் எந்த விதமான பேய், பிசாசு, அசுத்த ஆவிகள் நம்மை நெருங்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு மற்றொரு உண்மையை சொல்ல விரும்புகிறது. அது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு உண்மையான கிறிஸ்துவரை ஒருபோதும் பிசாசு பிடிக்கவோ ஆட்கொள்ளவோ முடியாது. ஆமென். ஆனால் பெயர் கிறிஸ்துவரை, மாயமான கிறிஸ்துவரை, ரகசிய பாவத்தில் கிடக்கும் கிறிஸ்துவரை பிசாசுகளால் ஆட்கொள்ள முடியும், நிச்சயமாக முடியும். அதனால்தான் வேத வசனம் நம்மை இப்படியா எச்சரிக்கிறது பாருங்கள். எபேசியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று. அப்போது பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், இடம் கொடுத்தா அவன் ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. வேத வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், அதையும் நீங்கள் செய்யணும். இவ்வளோத்தையும் பண்ணாலும் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கணும் எல்லா காரியங்களிலும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் பிரதர், இது இந்த போதனையே தப்பு, நான் இதை நம்ப மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்களா? அது உங்களுடைய விருப்பம். அதே போல் எந்த கிறிஸ்துவரிடமும் பிசாசு இருக்க முடியாது என்கிறீர்களா? அது உங்கள் கருத்து. எல்லா கிறிஸ்துவரிடமும் பிசாசு இருக்க முடியாது என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய சொந்த கருத்து. அதுக்கு நான் விவாதம் பண்ண விரும்பவில்லை. ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு உண்மையான கிறிஸ்துவரை அல்ல, மாறாக மெய்யாக மனம் திரும்பி இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களை, வெறும் மதம் மாறியவர்களை, அல்லது விருப்பத்தோடு வேண்டுமென்று தொடர்ந்து பாவ காரியங்களில் ஈடுபட்டு அந்த பாவத்தை செய்பவர்களை நிச்சயம் பேய், பிசாசுகள் ஆட்கொள்ள முடியும். இந்த பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை ஆட்கொள்ள முடியும். சரி, அப்போ நீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஒரு கிறிஸ்துவர் எல்லா வகையான பாவங்களுக்கும் கடுமையான அந்த சோதனைக்கும் உட்படுவதற்கு யார் காரணம்? நீங்கள் சொல்லுங்கள். பிசாசு தானே காரணம். ஓகே, இப்படி எல்லா வகையான பாவங்களினாலும் சோதிக்கப்படுவது எதற்கு? அவன் எதற்கு சோதிக்கிறான்? எந்த வகையிலாவது பாவத்தில் ஒரு விசுவாசியை விழ வைப்பதற்கு, தொடர்ந்து பாவத்தை செய்ய வைத்து அவர்களை ஆட்கொள்வதற்கு, தன்னுடைய ஆளுகைக்குள் அவர்களை கொண்டு சென்று அவர்களை எப்படியாவது ஒடுக்கி வைப்பதற்கு தானே இவ்வளோ காரியம் அவன் பண்ணுறான். எனவே பேய், பிசாசு இந்த பிடிக்கிறது என்பதெல்லாம் உண்மையான விஷயம். ஆகவே இப்படியாய் பெயர் கிறிஸ்துவர் ஒருவர் தன் சுய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு பயந்து வாழாமல் பேய், பிசாசு ஆளுகைக்குள் அகப்பட்டால் அவருக்கு தீய ஆவியிடமிருந்து, அந்த ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸில் இருந்து விடுதலை நிச்சயம் தேவை. அவர் விடுவிக்கவும் கூடும், விடுவிக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை.
அதேபோல் ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியும் ஜெபமும் தேவை என்பதால் கர்த்தர் அந்த ஆத்துமாக்களுக்கு மனம் திரும்புதலை அளித்து இருளின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படி அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும், சத்தியத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, நானும் ஒற்றுக்கொள்வேன். ஆனால் முதலாவதாக அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு பேய் கிறிஸ்துவனுக்கு என்ன தேவை? இயேசு எத்தனையோ பிசாசுகளிடமிருந்து மக்களை விடுவித்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ பேய் பிடித்தவர்களுக்கு, இந்த பேய் பிசாசு பிடித்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை தேவையில்லைங்க, அவர்களுக்கு விடுதலை தான் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பேய் பிடித்த நபர்களிடம் போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கேட்பதில் எந்த பயனுமே இல்லைங்க. முதலில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பிகாஸ் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள், பவுலும் சரி, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், மற்ற அப்போஸ்தலரும் சரி, பிசாசுகளிலிருந்து மக்களை அவ்வாறே விடுவித்தனர் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைல்ல. அப்போது அதே போல் நாமும் பயப்படாமல் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் சபை போதகரிடம் சென்று நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கலாம், அவரிடம் நீங்கள் ஒரு உதவி கூட கேட்கலாம். ஆனால் இதையே தொழிலாக நடத்தும் கள்ள போதகர்கள் கூட்டத்திற்கு செல்லாதீர்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். அங்கே ஒரு அமாவாசை கூட்டம், இங்கே ஒரு பௌர்ணமி கூட்டம், இங்கே கட்டுகளை உடைக்கிற கூட்டம், இந்த தாசன் வரம் பெற்றவர், அந்த இதெல்லாம், இது நிறைய பேர், இது எல்லாரையும் நான் போலி என்று சொல்லவில்லை, இது எல்லாருமே தொழிலாக எடுத்து செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். சிலர் பர்பஸ்ஃபுல்லாக இதை தொழிலாக எடுத்து செய்கிறாங்க. மற்ற புறஜாதி மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செல்லாதீர்கள் என்பதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாத்தானை இயேசு சிலுவையில் தோற்கடித்ததால் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்திருக்கும் எந்த சகோதரனும் தனது சொந்த வாழ்க்கை தூய்மையாகவும் மனசாட்சி தெளிவுள்ளதாகவும் இருந்தால் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் எந்த ஒரு விசுவாசியும் சரி பேய் பிசாசுகளை விரட்ட முடியும். அந்த அதிகாரம் நமக்கு உண்டு, அவைகளும் நமக்கு கீழ்ப்படியும். மார்க் 16வது அதிகாரம் 17லேருந்து 18 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கனா யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று தான். அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுகளை விரட்டுவது ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டிருக்கும் ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அதிகாரம் என்பதை நம்ம மிக தெளிவாக இந்த வசனம் நம்மளுக்கு புரிய வைக்கிறது இல்லைங்களா. அதே சமயத்தில் ஒரு விசுவாசியாக எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி உடனே நாமே போய் இருக்கிற பேய் பிசாசுகள்லாம் தேடி போய் விரட்ட கிளம்பிடக்கூடாதுங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. இயேசு ஒருபோதும் பேய் பிசாசுகள் எல்லாம் தேடி சென்றதாக எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், அப்படி நாமும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சரிங்க. ஹவு டு ஐடென்டிஃபை தெம்? இப்போ யாராவது நம்ம வட்டாரத்தில் இருக்கிறாங்க, இல்லை நம்ம ஏதாவது நம்ம எப்படி இவங்க டீமன் பொசஸ்டான்னு எப்படி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கிறதுங்க. இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சாத்தானை வென்றார், சாத்தானே நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நபரால் சொல்லவே முடியாதுங்க. பேய் பிசாசு கொள்ளப்பட்ட ஒருவரால் இயேசு கிறிஸ்து தங்கள் ஆண்டவர் என்பதையும், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதையும், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சாத்தானை சிலுவையில் தோற்கடித்தார் என்பதையும் அந்த பர்சனால் சொல்ல முடியாது. பிகாஸ் சாத்தான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். ஸோ இதை வைத்து நம்ம எளிதாக கண்டுபிடித்து விடலாங்க. கர்த்தர் நமக்கு சாத்தானின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதால் இயேசுவின் நாமத்தினால் இவைகளே கண்டுபிடித்த விட நம்ம என்ன பண்ணோம், விரட்டவும் முடியும். பட் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இயேசுவின் விசுவாசியாக அப்போஸ்தலர்கள் போல நாமும் விசுவாசத்தோடு பயமில்லாமல் பயப்படாமல் பிசாசுகளை விரட்டலாம். நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. தேவ விரல் தான் அதை செய்ய போகிறது இல்லைங்களா, தேவ ஆவியானவர் தான். ஸோ ஆனால் ஒருவேளை அப்படி பண்ணும்போது, அது காஸ்ட் அவுட் பண்ணும்போது அது போகலை, அது அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா போய் உபவாசம் செய்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில்
ஏதாவது குறைகள் இருக்கா பாருங்கள், தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க பாருங்கள். பிறகு இந்த காரியங்களுக்காக நீங்கள் களத்தில் இறங்கலாம். சப்போஸ் நீங்கள் உபவாச ஜெபம் செய்யாவிட்டால், உங்கள் மனசாட்சியை தெளிவாக வைத்திருக்கவில்லை என்றால், நீங்கள் யாரையும் மன்னிக்கவில்லை என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறை இருக்குதுன்னா, இல்லை உங்களுக்குள்ள ஒரு ரகசிய பாவம் இருக்கும் என்றால், தயவு செய்து உங்களிடத்துல சொல்லுகிறேன், பேய் பிசாசுகளை விரட்ட கிளம்பாதீங்க, முயற்சிக்காதீங்க. அவைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரியும். மானம் போயிடும், உடம்பு புண்ணாயிடும், பாதிப்பு மிகுதியாக இருக்கும். நான் உங்களை வார்ன் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு வேத வசனத்திலே ஆதாரம் இருக்கிறது. நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 14-16. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். வாசி பாருங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டுள்ளாமே அந்த வீட்டை விட்டு ஓடி போனார். நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லப்போனால் என்ன சொல்லுவோம்? துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டானுங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே அது எளிதான காரியம்தான். ஆனால் இவ்வளவு விஷயம் நமக்குள்ளே இருக்கான்னு நம்ம நிதானித்து அறிந்து இந்த காரியங்களில் ஈடுபடணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, கடைசியாக எபேசியர் 6வது அதிகாரம் 11-18 வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஆர்மர் ஆஃப் காட், அது ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நம்ம இருக்கோம். எந்த சமயத்தில் எந்த காரியத்துக்கு நம்மளை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார்னு தெரியாது இல்லைங்களா? ஒரு ஜெபத்துக்கு போயிருப்போம். ஜெபத்துக்கு போன இடத்துல இந்த மாதிரி தீய சக்திகள் வந்து குறுக்கிட செய்யலாம், இல்லை அந்த கூட்டத்தில் அவங்க இருக்கலாம். அப்போ அது வந்து நம்ம ஜெபிக்கும் போதே பல இடத்துல அது முரண்பட்ட பல வேலைகளை செய்கிறத நானும் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கும் போது அப்போ நாம் ஃபுல் எக்யூப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 11-18 வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், மனுஷனோட மாத்திரம், மாம்சமும் இரத்தமும் யார்? மனுஷன்தான். ஸோ அவனோட மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்னங்க அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்றது? அந்த உடை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்போது அந்த வேஸ்டில் வந்து ட்ரூத், சத்தியம் என்பதை நீங்கள் கட்டி கொண்டவர்களாயும், பிரெஸ்ட் பிளேட் வந்து அது என்னது? ரைச்சஸ்னஸ், அதாவது நீதி உள்ளவர்களாக நம்ம வைத்திருப்பதற்கு அந்த பாருங்கள் அந்த பிரெஸ்ட் பிளேட்டு. அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி, காஸ்பல் ஆஃப் பீஸ் இல்லைங்களா? அப்போது கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். இப்போ பாருங்கள், இந்த பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம், இந்த பொல்லாங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து சாத்தானை ரெப்ரசன்ட் பண்ணுது, டெவில், டீமன்ஸ் இதெல்லாம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எய்கும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னங்க அர்த்தம்? பிள்ளி சூனியங்கள், ஏவல்கள், இதெல்லாம் அந்நிய ஆல்டர்ஸில் செய்கிற ஒரு கெட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம். இப்போது இதெல்லாம் நிர்மூலமாகும்படியாக நீங்கள் இருக்கணும்னா, இப்போ இதெல்லாம் நீங்கள் உடுத்தி கொள்ளாமல் இருக்க முடியாது. ஒரு போருக்கு போகிற ஒரு சோல்ஜர் எப்படி இருக்கணும்? ஃபுல் எக்யூப்டாக இருப்பான்.
எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஷீல்டு அது இதெல்லாம் போட்டு, அதே மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நீங்கள் ஒரு வாரியராக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ அடுத்ததாக என்ன சொல்ல, ரட்சணியம் என்னும் தலை சிற ஹெல்மெட்டு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட், வேர்ட் ஆஃப் காட். வசனம் வாயில் சொல்லிட்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஆவியின் ஜீவனமான வார்த்தை, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வசனம் தீயா பறக்கும், அவைகளுக்கு நிற்க முடியாது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல் எக்யூப்டாக இருக்கணும். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணும் வேண்டுதல் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுது இல்லைங்களா? அது எல்லாத்தையும் விட பாருங்கள், அந்த 10வது வசனம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் இஸ் மைட். அப்போது இதில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மேலே சுயத்தின் மேலே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் நல்ல இதெல்லாம் ஒரு 10 வருஷமாக இந்த பேயெல்லாம் ஓடின்னு இருக்கிறேன்பா, இதெல்லாம் நான் பண்ணுறேன்பா. நம்ம சுயத்தின் மேலே இருக்கக்கூடாது. அவருடைய சத்துவம், அவருடைய வல்லையின் மேலே தான் நம்மளோட கவனம் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். நாம நம்பி இந்த காரியத்தெல்லாம் ஈடுபட முடியாது, நமக்கு அந்த பலனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்வார் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அது இதில் பிசாசான், அதுதான் வசனம் சொல்லும் போது சொல்லுது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க அப்படின்னுது. தந்திரம் தான். இப்போ உனக்கு அது ஒரு அதிகாரம் இருக்குல்ல, நீ ஏன் பண்ணக்கூடாது, நீ ஏன் தொடக்கூடாது, நீ ஏன் அவங்க கை வச்சு நீ ஜெபிச்சு அவங்கள இது பண்ணக்கூடாது, நீ பண்ணலான்னு உங்களை அந்த ரூபத்தில் வசனத்தின் ரூபத்திலையும் நம்மளை டெஸ்ட் பண்ண முடியும் பிசாசால். வேணா மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், இயேசுவே எப்படி அவன் டெம்ப்ட் பண்ணுறான். நீ வசனத்தில் போட்டிருக்கே உன்னை தேவ தூதர்கள் தூக்குவாங்கன்னு, அப்போ நீ இந்த மலையிலேருந்து குதி அப்படின்றான். அப்போ இந்த வசனத்தில் தான் போட்டிருக்குதப்பா, உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நீ ஏன் இதை செய்யக்கூடாது, செய்யின்னுவான். ஸோ அப்போ ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ ஃபுல் எக்யூப்டாக இல்லை, நீ எப்படி இருக்கிற, நீ ஆஃப் நியூடாக ஆல்ரெடி இருக்கிற, இப்போ நீ வெளியில் வா, அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற அர்த்தம் ஆகிடும் அது. ஸோ அதனால் நீங்கள் இதில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கி போதுமான விடை நான் கொடுத்துருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து. அதாவது பேய் பிசாசுகள் பற்றி, அது எல்லாமே மனிதர்களை ஆட்கொள்ள முடியுமா, கிறிஸ்துவர்களை ஆட்கொள்ள முடியுமா, உண்மையான கிறிஸ்துவர்களை ஆட்கொள்ள முடியுமா, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இது எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாதுங்க. வேதாகமத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் படி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் நிதர்சனமான சத்தியத்தை தான் நான் பேசுகிறேன். நான் இதை கொண்டு தொழில் செய்கிறவன் அல்ல, இதை கொண்டு என்னை நானே உயர்த்தி கொள்ளுகிறவன் அல்ல. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் சைடில், ஸ்பிரிச்சுவல் ரெலமில் இதெல்லாம் உண்மை. ஸோ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தது. சரிங்களா? சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென், ஆமென்.